கேரளாவில் வரப்போகிற ஓணமுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய எரிசேரி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து அந்த வாழை இலை ஃபுல்லாக வைப்பாங்க. அதில் இந்த எரிசேரியும் ஒன்றுங்க. அவங்க வந்து இந்த வாழைக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரி இதில் அவங்க வந்து செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. இது சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமனே நீங்கள் தயிர் சாதம் செஞ்சுட்டு இந்த இந்த மாதிரி ஒரு எரிசேரி நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இதுக்காக 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்றும் பாதியமாக மட்டும் தோலை நீக்கிக்கலாம். அதாவது சைடில் இருக்கிற தோலை மட்டும் ஒன்றும் பாதியமாக நீக்கிட்டு அதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த கருத்துரும் அதுக்காக. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கணும். இப்போ அவங்க முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில் தேங்காய் நிறையா வந்து சேர்த்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த 3ஐயுமே. இப்போ இதுக்காக ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம், தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் வேண்டாதவங்க இதில் வந்து காஞ்ச மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் ஓரளவு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மட்டுமே செஞ்சால் தான் இது எரிசேரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க மேக்ஸிமம் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. இப்போ இதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து நல்லா சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா வேகணும். அதுக்காக நல்லா ஒரு 3/4 கிளாஸ் இல்லைன்னா தண்ணி விட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. அந்த மசாலாவோட அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மூடி நீக்கி. நல்லா வெந்த அந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த சுண்டுனதுக்கப்புறமா அந்த ஒரு தொக்கு பதமாக வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலை, மல்லித்தழை தூவி நீங்கள் இறக்கிருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கும் இந்த தேங்காய் அரைச்சி விட்டதுக்கும் இந்த கறி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனே தயிர் சாதத்துக்கு இதை நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது பருப்பு அந்த நெய்யோட சாதத்துக்கு நல்லா சூடான சாதத்துக்கு பருப்பு நெய் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் இந்த எரிசேரியை வச்சு தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தகுந்த இப்போ உப்பும், மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துனா போதுங்க. இது ஒரு 2-3 வாட்டி நம்ம மூடி தட்டை நீக்கி அந்த காயை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஈவனாக எல்லா பக்கமும் அப்போ தான் உப்பு காரமெல்லாம் பிடிக்குங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தான் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விடுறேன். ஏன்னா உப்பு காரம் எல்லா பக்கம் அப்போ தான் வந்து ஈவனாக பிடிக்கும். இப்போ தான் தண்ணி விட்டுருக்குறேங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஆயிரும். அதனால் அப்பப்போ நம்ம தட்டை நீக்கி பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அவ்வளோதான். இதை நம்ம மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளே ஆயிரும். இப்போ மேக்ஸிமம் வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அடி பிடிச்சிக்கும். அதனால் இந்தளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணுறப்பயே அவ்வளோ வீடே ஃபுல்லாக மணமாக இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாழைக்காய் கிடச்சா கூட வாழைக்காயில் கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சேனக்கிழங்குன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க. நல்லா கிளறி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தேங்காயோட அந்த ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்க. இது நீங்கள் சப்பாத்தி பண்ணி இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்